மதுரை மாநகராட்சியில் மேலும் 4 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ஊழியர்கள் எதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? நிச்சயமாக மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பில், அதாவது புதிதாக கட்டப்படக்கூடிய கட்டிடங்கள், வணிக நிறுவனங்களுக்கு வரி விதிக்கக்கூடிய விவகாரத்தில் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அதை தீவிரமாக தற்போது விசாரணை செய்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 5 மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்தார்கள். வரி விதிப்பு குழுவுடைய 2 உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தார்கள். இது மட்டும் இல்லாமல் தற்போது மதுரை மாநகராட்சியுடைய ஆணையாளர் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார். இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து விசாரணை செய்யப்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் ஒரு 8 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து விசாரணையின் போது நேற்று ஒரு 7 தற்காலிக ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்தான் தற்போது மேலும் ஒரு நிரந்தர ஊழியர் ஒருவர் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல வரி விதிப்பில் பில் கலெக்டராக ஈடுபட்ட தற்காலிக ஊழியர்கள் மற்றும் நிரந்தர பணியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு எழுந்தவுடன் தற்போது பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு அதை சரி செய்வதற்கான முழு முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.